அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம் உலாக்கலும் நெளிபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே இராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றைய தினத்திலே எந்த இடத்திலே இராமாயண கதையை விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து பார்க்க போகிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஆக நேற்றைய தினத்திலே என்ன செய்தோம், என்ன பார்த்தோம் என்றால், தைரமகா சக்கரவர்த்தி ஈமக்கிரியை முடிந்தது. அடுத்து அரசு பொறுப்பை ஏற்க பரதனை அழைத்தார்கள். அவர் நான் ராமனையே அழைத்து கொண்டு வந்து அவரிடத்திலேயே ஆட்சியை ஒப்படைப்பேன் என்று சொல்லி அங்கே இருந்து சேனைகளோடு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு வருகிற போது கங்கை கரையை வந்தடைந்தான். கங்கை கரையினுடைய வடகரையிலே சேர்ந்தபோது தென்கரையிலே இருந்த குகனானவன் இந்த பரதனையும் பரதனுடைய சேனைகளையும் பார்த்தான். நாட்டிலே தான் ஆட்சியை தரவில்லையே, இந்த காட்டிலே கூட அவன் ஆட்சி செய்யக்கூடாது என்று சொல்லி ராமனை துரத்துவதற்காக வந்திருக்கிறாள் போல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு தவறான கணக்கை போட்ட காரணத்தினால் இப்படைகளை எல்லாம் நான் ஒழித்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் சீற்றத்தோடு இருந்தான். அப்படி சீற்றத்தோடு வடகரையில் இருக்கிற போது இந்த தென்கரையில் இருந்த பரதனுடைய அமைச்சரவையிலே தசரமகா சக்கரவர்த்தியுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த சுமந்திரன் என்பவன் அந்த குவனை பற்றி சில கருத்துக்களை சொன்னான். கங்கையரே கரையுடையான், கணக்கிறந்த நாவாயான் உங்கள தனிநாதற்கு உயிரணைவன் உயர்தோளாகான், வெங்கரையின் இரணையான் வில்பிடித்த வேலையினான், குங்கலரும் நெருந்தண்டார் குகன் என்னும் குறியுடையான். ஆகவே நாவாய் என்று சொன்னால் கப்பல்னு அர்த்தம். கங்கையரே குறையுடையான், கணக்கிறந்த நாவாயான். நாவாய் என்று சொன்னால் படகுன்னு சொல்லலாம், கப்பல்னு சொல்லலாம். திருவள்ளுவரே சொல்லுவார், நாவாய் என்ற வார்த்தையை திருவள்ளுவரே பயன்படுத்துகிறார். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் ஓடக்கூடிய கப்பல் தரையில் ஓடாது, தரையிலே ஓடக்கூடிய தேர் அங்கே கடலிலே ஓடாது. அவர் உள்ள கிரிக்கெட்டத்தில் தான் சிறப்புன்னு சொல்லுவார். அதே போல் நாவாய் என்ற சொல்லுக்கு கப்பல் என்று பொருள், பெரிய படகு என்று பொருள். ஆக இதை சொல்லுகிறார் கம்பர். கங்கையரே கரையுடையான், கணக்கிறந்த நாவாயான் உங்கள் உல தனிநாதற்கு உயிரணைவன் உயர்தோளான், வெங்கரியின் இரணையான் வில்பிடித்த வேலையினான், குங்கலரும் நெருந்தார் குகன் என்னும் குறியுடையான். கங்கை இரு கரைகளும் அவனுக்கு சொந்தமானது. கணக்கிறந்த நாவாயான், எத்தனை படகுகள் வண்ணத்திலே இருக்கிறது என்பதற்கு ஒரு அளவே கிடையாது. உங்கள் உல தனிநாதற்கு உயிரணைவன், உங்களுடைய குலத்துவத்தை அந்த ராமபிரானுக்கு மிகப்பெரிய துணைவனாக விளங்கக்கூடியவன். அந்த ராமனாலேயே தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ராமனுக்கு அடுத்த தம்பி நீதான், உனக்கு அடுத்த தம்பி தான் லக்குவன், பரதன், சத்ருகனெல்லாம் சொல்லிவிட்டு போனான். அப்படிப்பட்ட குகன் உயர்கோளான், வெங்கரியின் இரணியான் வில்படைத்த வேலையினான். ஒரு யானையை போன்ற அந்த ஆற்றல் படைத்தவன், வலுப்படைத்தவன், வில்பிடித்த வேலையினான். எப்பொழுதும் வில்லையை பிடித்து கொண்டிருக்கூடிய வேலையுடையவன், வேலையாக இருப்பவன். குங்கலரும் நெருந்தார் குகன் என்னும் குறியுடையான். அவனுக்கு குகன் என்று பெயர்ப்பா அப்படின்னு சொன்னார். பரதனே, உன்னை காணும் விருப்பம் உடையவன் குகன் என்று சுமந்தன் சொன்னான். உன்னை காணக்கூடிய விருப்பம் உடையவனாகத்தான் இருக்கிறான், தவிர அவன் கோபத்தோடு இருக்கிறான் என்று நினைக்காதே. ஆகவே நின்காணும் உள்ளத்தான் நெறிய நின்றான் என்றான். என்னை காணும் விருப்பமுடைய குகனே, நானே சென்று அவனை காண்பேன் என்றான் பரதன் சுமந்தனத்திலே. என் முன்னே அவன் காண்பேன், யானே சென்று இழந்தான். கங்கை நதியுடைய வடகரையிலே வந்து நின்றான் பரதன் தன் தம்பி சத்ருகனோடு. கங்கை நதியின் தென்கரை முனையிலே வந்து நின்றான் குகன். பரஸ்பரம் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பரதனின் தவக்கோலத்தை பார்த்த குகன் அங்கே வேந்தான். நடா இது, இந்த பரதனை பார்த்துட்டு அண்ணனை காட்டில் கூட வாழ விடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தான் நினச்சமே. கடைசியில் அந்த ராமனைப் போலவே மரபுரி தளித்து கொண்டு வந்திருக்கிறானே. ஆக இப்படி தவக்கோலத்திலே இருக்கிறானே என்பதை பார்த்து குகன் அங்கே வேந்தான். ஒளியற்ற நிலையைப் போல பொலி ஒழுந்த முகமுடைய பரதனை கண்டான். கல்லும் கரைந்து உருகும் வண்ணம் கனத்த துன்பத்தை கொண்ட பரதனை கண்ட குகன் அங்கே மனம் நெகிழ்ந்தான், மனம் மாறினான். இவன்
ஆட்சியை ஒப்படைப்பதற்காக வந்தவனே தவிர இங்கே காட்டை கூட ஆளக்கூடாது என்பதற்காக அடித்து துரத்த வந்தவன் அல்ல என்பதை உணர்ந்தான். பற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மதியென்ன நகையந்த முகத்தானை கல்கனே கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் வில்கையின் நினைவேழ இம்மூற்று நின்றுழிந்தான். வற்கலையின் உடையானை, வற்கலை என்று சொன்னால் மரவரி, மரவரி உடையவனே மாசடைந்த மெய்யானே, அப்படியே நடந்து வந்த காலத்தால் தும்புதுசெல்லாம் உடம்பில் பயந்திருக்கக்கூடிய மெய் உடையவனே, நற்கலையில் மதியென்ன நல்ல முகத்தில் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு சந்தனை போல இருக்கிறானே, நகையிழந்த முகத்தானே சிரிப்பே இல்லாத முகத்தை உடையவன், கல்கனிந்த கரிகின்ற துயரானே, கல் கூட பார்த்தா இவனை கரிஞ்சிடும் பொழுதே அப்படிப்பட்ட துயரமுடைய பரதனை கண்ணுற்றான். வில்கையின் திடைவேழ விமுற்று நின்றிருந்தான். ஐயோ, இவனை பார்த்து நாம் தப்பு கணக்கு போட்டோமேன்னு கையில் இருந்த வில்லை கீழே போட்டுவிட்டு அப்படியே நின்றானான். நம்பியவன் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவ வேடம் தலை நின்றான், துன்பமொரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தால் இழைப்பொருவ பழைப்பென்றான். அப்பா, நம்பியாக விளங்கக்கூடிய அந்த பரதன் என் நாயகனாக விளங்கக்கூடிய ராமனை போலவே இருக்கிறானப்பா. அயல் நின்றான், பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்ருகன் அந்த லக்மனை போலவே இருக்கின்றானே, தவ வேடத்தை தலை கொண்டிருக்கிறானே, துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், துன்பத்தை முகத்திலே வைத்துக்கொண்டு நான் இருக்கக்கூடிய திசை நோக்கி அவன் தொழுகின்றானே. ஆஹா, எம்பெருமான் பின்பிறந்தால் இழைப்பொருவ பழைப்பென்றான். என்னுடைய எம்பெருமானாக விளங்கக்கூடிய ராமனுக்கு பின்பிறந்தவர்கள் எப்போதும் தவறான காரியத்தை செய்வார்களா என்று அவன் மனதுக்குள்ளே எண்ணினான். குகன் நாவாயில் தனியே ஏறி தென்கரையிலிருந்து வடகரை வந்து வரதனை தோழ்தான். ஆகவே இப்போதே நான் அந்த வரதனை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அந்த தென்கரையிலே இருக்கக்கூடிய அந்த குகன் தனியாக ஒரு படகிலே ஏறி அங்கே வடகரையில் இருக்கக்கூடிய பரதனை பார்ப்பதற்காக வந்தான். தன் துறைவோர் நாவாயில் உறுதுணையே தான் வந்தான். குகன் பரதனை வணங்கினான். பரதனும் குகனின் திருவடிகளில் விழுந்தான். விழுந்து வணங்கிய பரதனை குகன் தழுவினான். வந்தெதிரே தொழுதானை வணங்கினான். மலர்ந்த அந்தணனும் தனை வணங்கும் அவனும் அவனடி விழுந்தான். தந்தையினும் கழிவுறத் தழுவினான். தகுடையார் சிந்தையிலும் சென்னியிலும் விட்டிருக்கும் சேர்த்தான். வந்தெதிரே தொழுதானை, வந்து எதிரே தொழுவனாக விளங்கக்கூடிய வந்தெதிரே தொழுதானை வணங்கினான். யாரே குகன். மலர்ந்த அந்தணனும் தனை வணங்கும் அவனும் அவனடி விழுந்தான். அந்த குகனுடைய அடியிலேயே யார் பரதன் விழுந்தானா. தந்தையினும் கழிவுறத் தழுவினான். தந்தையைப் போல அந்த பரதனை தழுவினானா யார் குகன். தகுடையார் சிந்தையிலும் சென்னியிலும் விட்டிருக்கும் சித்தியான். அடுத்து என்னாச்சு? தழுவின புலிஞர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எழியது என்னை என்றான். முழு உலக அளித்த தந்தை முந்தையோர் முறையில் நின்று வழுவினன் அதனை நீக்க மன்னனை கொண்டான் என்றான். குகன் பரதனை பார்த்து காடு வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமான்னா, தழுவின புலிவர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எழியது என்னை என்றான். எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டபோது, முழு உலக அளித்த தந்தை முந்தையோர் செயலில் முறையினால் வழிவினன் அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய தசரமாக சக்கரவர்த்தி மூத்தவன் இருக்கை இளையவனுக்கு பதவி கொடுக்கூடாதுங்கிற முறைமையை எல்லாம் மாற்றி அங்கே மிகப்பெரிய செயலை, தவறான செயலை செய்துவிட்டார். என் தாய் கேட்ட வரத்தினால் கூட. ஆகவே அப்படிப்பட்ட குற்றத்தை நீக்குவதற்காக, அந்த பழியை நீக்குவதற்காக நான் இப்போது ராமனை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறேன் என்று அந்த பரதன் குகனிடத்திலே சொன்னான். குகன் பரதனுடைய உயர்ந்த பண்பை கண்டு பரதனின் கால்களில் தன் கைகளால் பிடித்து வணங்கினான். உடனே பரதன் கால்களிலே வந்துட்டானா. அப்பா, இப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர்கள் இந்த உலகத்தில் யார் பார்க்காங்க? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் எண்ணுவாங்களே. இப்படி அண்ணன் எப்போ சாவான் தன்னை எப்போ காலியாகும்னு இருக்கிற நேரத்தில் அண்ணனுக்காக ஆட்சியை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறியா? உன்னை போல உயர்ந்தவன் இந்த உலகத்தில் எவன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த பரதனுடைய கால்களை பிடித்து அந்த குகனானவன் வணங்கினான். கேட்டனன் கிராதர் வேந்தன் கிளந்தழும் விற்பனாகி மீட்டும் மண் அதில் வீழ்ந்தான் விம்மினன் உகை வீங்க திட்டரும் மேனிமைந்தன் சேவடி கமலப்பூவில் பூட்டிய கையன் பொய்யில் உள்ளத்தான் புகழூற்றான். அப்போது என்ன சொன்னான்? தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபோது போழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமனின் கேள் அவரோ தெரியவண்ணப்பா. இந்த காலத்தில் சகோதர பாசம் இல்லாத காலம், சகோதரனையே வெல்ல வேண்டும் என்ற காலம், சகோதரத்திலே பொறாமை கொள்ள வேண்டிய காலம். இப்படியெல்லாம் பல பேர் இப்படி இருக்கிறாங்க. வாலியை அழித்து சுக்கிரீவன் அங்கே முடிச்சு துரியோதனும் பீமனும் பங்காளிகளாக இருந்து கூட அவர்கள் பகையாளிகளாக இருந்தார்கள்.
சுந்தனும் உபசுந்தனும் ஒரே இரட்டை பிள்ளைகளாக பிறந்தோம். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாட்டினாலே ஒருவரை கொண்டு விட்டார்கள். ஆக அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலம்பா. அப்படிப்பட்ட இந்த காலத்திலே குமரனுடைய தலையை கொண்டு வந்தால் 1000 பொன் பரிசளிப்பேன்னு அமனன் சொன்னான். தம்பி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீ இப்படிப்பட்ட அண்ணனுக்கு ஆட்சியை கொடுத்து அவன் கீழே இருந்து நான் அடிபணி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாயே, உன்னை போன்ற நல்லவர்கள் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள்? சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோடிகளைப் போல நீ இருக்கிறாய். சபாபதி பிள்ளையினுடைய தம்பி வள்ளலாரைப் போல் நீ இருக்கிறாய் என்றெல்லாம் அவன் மனதில் நினைத்து கொண்டு அவனை பாராட்ட ஆரம்பித்தான். கற்களைக்கடியே பொருட்களை பரப்பி ராமனதை படுக்கையாக கொண்டு உறங்கிய இடத்தை பரதன் பார்த்து கண்ணீர் விட்டு எழுதான். பார்த்தான், கற்களைக்கடியிலேயே பொருட்களை எல்லாம் பரப்பி ராமன் அதை படுக்கையாக கொண்டு பட்டுருந்தானே, இந்த இடத்துலையா பட்டுட்டு இருந்தானே அவனுடைய அண்ணன் ராமன் என்று சொல்லி அங்கே கண்ணீர் விட்டு அழுகின்றான் பரதன். லக்குவன் உறங்கிய இடத்தை இடம் எது என்று பரதன் குகனை கேட்டான். லக்குவன் உறங்கவில்லை. ராமன் சீதையை பாதுகாக்க வில்லை அம்பை எடுத்துக்கொண்டு நின்றான் குகன். ஆக ராமனையும் சீதையும் பாதுகாப்பதற்காக இரவு முழுதும் வில்லையும் அம்பையும் கையில் வைத்துக்கொண்டு பார்த்தான். நான் அது எப்படியா இரவு முழுவதும் அவன் பார்த்தான்றது நீ எப்படி பார்த்தானா? நானும் தூங்காமல் இரவு முழுதும் அவனுக்கு மேல் 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 பாதுகாப்பாக நான் இந்த 2 அடுக்கு பாதுகாப்பு. அவர் இலக்குவன் கொடுத்தது 1 அடுக்கு பாதுகாப்பு, அதுக்கு மேலே நான் இலக்குவனையும் சேர்த்து அந்த 3க்கும் கொடுத்தது 2 அடுக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாப்போடு நான் இருந்தேன். பொதுவாக ஒற்றி வந்த பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி கொள்ளன்னு சொல்லுவாங்க. ஆக லக்குவன் தூங்கிட்டால் ராமனுக்கும் சீதைக்கும் ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக லக்குவன் இரவு முழுவதும் உறங்கவில்லை. ஆனால் லக்குவன் தூங்கிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக நானும் அங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டேன். நான் யார்? குகன். அப்படிப்பட்ட குகனுடைய பெருமையை பரதன் அங்கே வளர்ந்தான். அல்லையாண்டு அமைந்தமேனே அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வீதுருப்போடும் வீரன் கல்லையாண்டு என்ற தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லையான் பலவும் நின்றான் நேனம் என்றான். ஆக ராமனும் சீதையும் அங்கே படுத்து உறங்க அந்த இடத்திலே வில்லை ஏந்திய கையோடு லக்குவன் இருக்க, அந்த லக்குவனும் உறங்கிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக நான் இரவு முழுதும் இரவு பொழுது நீங்குகின்ற வரையும் நானும் பாதுகாத்து கொண்டிருந்தேன். மீட்பிலன் நயனம் கொஞ்சம் கூட கண்கள் தூங்கவில்லை என்று சொல்லி அந்த குகனானவன் பரதனிடத்தில் சொன்னான். பரதனோடு வந்தவர்கள் காய்கனி கந்த மூலங்களை உண்டு கங்கை கரையின் வடக்கு முனையிலே உறங்கினார்கள். புழுதியின் மீது பரதன் படுத்து ஓய்வெடுத்தான். பொழுது ஒடிந்தது. பக்கத்தில் இருந்த குகனை பார்த்து பரதன், எங்களை கங்கையின் தென்கரையிலே சேர்த்து விடு என்று சொன்னான். கங்கையுடைய தென்கரையில் கொண்டு போய் சேர்த்துருப்பா. அங்கே ராமனையும் சீதையையும் லக்குவனையும் எப்படி இங்கே வடகரையிலிருந்து தென்கரையிலே கொண்டு போய் சேர்த்தாயோ அதே போல் எங்களையும் நீ சேர்க்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டான் பரதன். உடனே வடகரையிலே இருக்கும் எங்களை, குகனே நீ தென்கரையிலே சேர்த்தாயானால் எங்கள் ராமனை நாங்கள் சேவித்ததற்கு சமமாக இருக்கோம், ராமனிடத்திலேயே நான் போய் சேர்ந்ததற்கு சமமாக இருக்கோம். ஆகவே அந்த கரையை தாண்டி எங்களை சேர்க்க வேண்டும்னு சொன்னான். இவ்வடை கங்கை ஏற்றினை ஆயின் என்னோர் இவ்விடர் கடல் நின்றேற்றி வெந்தென்றான். இப்படியாக நீ எங்களை அந்த கரையிலே தென்கரையிலிருந்து வடகரையிலே சேர்த்து விடுவாயானால், வடகரையிலிருந்து தென்கரைக்கு சேர்த்து விடுவாயானால் அந்த ராமனிடத்திலேயே நீ சேர்த்து விட்டதாக அர்த்தம் என்று சொன்னான். அதுக்கடுத்து தேர்கள் குகன் கட்டளையால் நாவாய்கள் வந்தன. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடமும் ஏறுனாங்க. இந்த வண்டிகளையெல்லாம் தேர்களையெல்லாம் அச்சு வேறு ஆணி வேறாக கட்டி படகிலே கப்பலிலே ஏற்றி இந்த கங்கையை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறத ஏற்றிட்டு போகிறான் யார்? குகன். தேர்கள் அச்சு சக்கரம் கட்டப்பட்ட நிலையில் கப்பல்களில் ஏற்றப்பட்டு மறுகரை சென்றதும் சக்கரம் பூட்டி தேர்களாயின. யானைகள் நீந்தி சென்றன. 8 கோடி குதிரைகள் கப்பலில் சென்றன. நெடுகை எடுத்து நீந்தின நெடுங்கை வேழம் 4,2 கோடி கடுநடை கலினப்பாய்மா என்றெல்லாம் அங்கே கம்பர் சொல்கிறார். மகளிர் ஓடத்திலே சென்றார்கள். முனிவர்கள் வான்வழியே பறந்து போனார்கள். பறவைகள் போல தங்களின் தவ உண்மையாலே பறந்து போனார்கள். போர் வீரர்கள் கப்பலிலே சென்றார்கள். 60,000 அக்குருவணி என்று இருசை யானையும் எல்லை தீர்நகர் மறுவரும் அந்தரும் மகளிர் வெள்ளமும் சிறிதரை கங்கை வெண் கடக்கச் சென்றவே. 60,000 அக்குரோனி என்று சொல்லக்கூடிய அந்த போர் வீரர்கள் அத்தனை பேரும் அந்த கங்கையினுடைய வடகரையில் இருந்து தென்கரைக்கு அத்தனை பேரும் சென்று சேர்ந்தார்கள். எல்லோரையும் அக்கரைக்கு அனுப்பிய பரதன்
கடைசியாக தானும் தன் 3 தாயோடும் ஒரு தனி ஓடத்தில் ஏற அந்த ஓடத்தை குகன் ஓட்டிச் சென்றான். குகனுக்கு கோசலையை பரதன் அறிமுகப்படுத்தி வைத்தான். யாருப்பா இந்த அம்மா, இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுறீங்களான்னு கேட்டார். அப்போது கோசலையை பற்றி யாரே பரதன் சொல்லுகிறான். சுற்றத்தார் தேவரோடும் தோணின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குருசிலிவர் ஆரென்று குகனவே கோக்களுலகும் முற்றத்தான் மூல்தேவி 3 உலகும் ஈந்தானே உன்னின்றானே பெற்றத்தால் பிரிஞ்சொல்லும் யான் பிறத்தலால் துறந்த பெரிய ஆள் என்றான். சுற்றத்தார்களெல்லாம் தொழுகிறார்கள், தேவர்களெல்லாம் தொழுகிறார்கள். அப்படிப்பட்ட கோசலையை தொழுது நோக்கி யார் இவர் என்று கேட்கிற போது இந்த ராமனை பெற்ற தாய் இந்த கோசலை தான் என்று சொல்லி, நான் பிறந்ததால் ராமனுக்கு அந்த நாடாளும் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி அங்கே துன்பப்பட்டான் பரதன். அதுக்கடுத்து பரதன் உடனே கோசலைக்கு குகனை அறிவுப்படுத்தினான். எண்டலமே அடியின் விசை எளிந்து விழுந்து எழுவாளை இவன் யார் என்று கண்டுகுறி காராவின் திருவுடைய கொடிவனவே கால்கால் மைந்தன் இந்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்றனே திரும்பிருந்தான் கோர் என்பான் நின்ற குருசில் என்றான். உடனே அந்த கோசனுடைய காலிலே விழுகிறானா யாரே குகன். வந்த உடனே எண்டளவே அடியின் விசை விழுந்து அழுவானே அழுகின்றவனை பார்த்து இவன் யார் என்று அந்த கோசலை கேட்க, உடனே ராமனுக்கு இன்துணைவன் எங்களுக்கெல்லாம் மூத்த அண்ணன் என்று சொல்லி அங்கே குகனை பற்றி குகனை அறிவுப்படுத்துகிறான் பரதன். அதுக்கடுத்து உடனே கோசலை என்ன செய்தால், 4 பேராக இருந்த நீங்கள் தசரமகா சக்கரவர்த்திக்கு 4 பேராக இருந்தீர்கள், இப்பொழுது 5 பேர் ஆகியிருக்கிறீர்கள் என்று கோசலை அங்கே வாழ்த்தினாள். நெய்வீரலீர் மைந்தீர் நீர்த்துயிரால் நடிருந்து காடு நோக்கி மெய்வீரர் பறந்ததும் நலமாயிற்றாம் என்றே விலங்கல் திந்தோள் கைவீர கிளிரனே காலை இவன் தன்னோடும் கலந்து நெய்வீர் ஐவீரும் ஒரு வீராய் எடுத்து நெடுங்காலம் அளித்தீர் என்றான். இதெல்லாம் எங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு நினச்சோம், இப்போ கோனோடு சேர்ந்து 5 பேர் ஆகிட்டோம். இந்த 5 பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அண்ட சராசரம் முழுவதையும் நீங்கள் ஆளுங்கள் என்று அங்கே வாழ்த்தினாள். அதுக்கடுத்து பக்கத்திலே இருந்த சுமத்திரையை பார்த்து பரதன் அங்கே குகனுக்கு அறிமுகப்படுத்தினான். அறம்தானே என்கின்ற அயல் என்றால் தன்னை நோக்கி ஐயா அன்பின் நிறைந்தாளை உரையென்ன நெறிசிறம்பா தன்மையை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவை யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உடனே பிரியாதான் தன்னை பயந்த பெரிய ஆள் என்றான். இதோ இங்கே இருக்கிறாளே இந்த அம்மா யாரு தெரியுமா? இந்த அம்மாவுடைய பெயர் தான் சுமத்திரை. இந்த ராமனுக்கு பின்னாலேயே வந்திருக்கிறானே மறுவர் தெரிவித்து கொண்டு இலக்குவன், அந்த இலக்குவனை பெற்ற தாய் இவள்தான் என்று சொல்லி அந்த சுமத்திரையை அறிமுகப்படுத்தினான். அப்படி சுமத்திரையும் அறிமுகப்படுத்திவிட்டு அவன் அமைதியாக இருந்தான் பரதன். உடனே பார்த்தான் குகன், என்னங்க 3 தாயர்களிலே கோசலா தேவியை அறிமுகப்படுத்தினீர்கள், சுமித்ரா தேவியை அறிமுகப்படுத்தினீர்கள், இதோ நடுமத்தில் இருக்காங்களே இந்த அம்மா யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையான்னா. இந்த அம்மாவை பற்றி சொல்வதற்கே பரதனுக்கு அங்கே விருப்பம் இல்லை. இருந்தாலும் குகன் கேட்டுவிட்ட காரணத்தினால் அங்கே சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். சுடுமையான தடை தன் துணை ஏக தோன்றல் துயர்கடலின் ஏக கடுமையார் கானகத்து கருணையார் கலியேக கடல் கால் மைந்தன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன்மனத்தேன் என்று செய்யும் கொடுமையால் அளந்தாளை யார் இவர் என்று ஒரே என்ன கோசில் கூறும். இவர் யார் என்று சொல்லுங்கன்னு குகன் கேட்க அந்த பரதன் சொல்கிறான். இவள் யார் என்றுங்கிற போது கம்பர் சொல்கிறாரு, சுடுமயான தடை தன் துணையாக காட்டிலே மயானத்திலே போவதற்கு காரணமாக இருந்த தன்னுடைய கணவனுக்கு போவதற்கு காரணமாக இருந்தவளை தோன்றல் துயர்கடலின் ஏக பெற்றெடுத்த பிள்ளை ராமன் காட்டிற்கு போக அவன் துயரமாகிய கடலிலே மூழ்க கடுமையார் கானகத்து கருணையார் கலியேக கலிகாலம் வந்து விழ கடற்கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் வாமன அவதாரம் எடுத்தாரே அந்த இவர் வாமனமூர்த்தி உலகளந்த பெருமாள். அப்படி வாமனமூர்த்தியாக அவர் அவதாரம் எடுக்கிற போது அவர் 3 அடி மண் கேட்டார், 2 அடியாலே உலகத்தை அளந்துட்டார், 1 அடியாலே மண் உலகத்தை அளந்தார், இன்னொரு அடியாலே விண்ணுலகத்தை அளந்துட்டார் விஸ்வரூபடுத்து. அப்படி அவர் என்ன பண்ணார், நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன்னுடைய காலாலே உலகத்தை அளந்தார். ஆனால் கொடுமையாலே தன்னுடைய இந்த உலகத்தை அளந்தவைவா, அப்படிப்பட்டவளை பொறுத்து யாருன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன்னு அங்கே பரதன் சொல்கிறான். படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை
தன் பாழ்த்தவாவி குடலில் எடுங்காலம் கடந்தேற்கும் உயிர்ப்பாரம் குறைந்ததேயே உடரெல்லாம் உயிரில்லா எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றே இடரெல்லாம் ஓத்தாளை எருந்தேல் இன்னின்றாள் என்னை என்றாள். படரெல்லாம் படைத்தாளை எப்பவுமே உலகத்திற்கு மற்றவர்களுக்கு துன்பமே கொடுப்பதை தன்னுடைய எண்ணமாக இருப்பவளை, பழி வளர்க்கும் செவிலியை, பழியை வளர்க்கக்கூடிய செவிலித்தாயாக இருப்பவளை, தன் பாழ்த்தவாவி குடலிலே நெடுங்காலம் கடந்தேற்கும் உயிர்ப்பாரம் குறைந்ததேய இப்படிப்பட்ட பாவினுடைய வயிற்றிலே 10 மாதம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துவிட்டதே என்று சொல்லி நான் வருந்தக்கூடிய அளவிற்கு உடரெல்லாம் உயிரில்லா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றே இடரெல்லாம் ஓத்தாளே எருந்தலியல் இன்னின்றாள் என்னை என்றாள். இப்படி துன்பமே இல்லாத ஒரு முகத்மா இருக்கிறாளே, கணவன் விண்ணுலகம் போய்விட்டான், மகன் காட்டுக்கு போய்விட்டான் என்பதையெல்லாம் எல்லோரும் கலங்குகின்ற போது இவள் மட்டும் கலங்காமல் இருக்கின்றாளே, இடரெல்லாம் முகத்தாளே எருந்தலியேல் அப்படி இடரில்லாத முகத்தமாக துன்பம் இல்லாத முகத்தை உடையவளாக இருக்கிறாளே, இவளை யார் என்று நீங்கள் கேட்குறீங்க, இவள் யார் தெரியுமா, இவள் தான் என்னை பெற்று போட்டவா என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட கைகை அவன் தாழ்த்தி சொல்லுகிற போது கூட அப்போது அந்த கோவன் என்ன செய்கிறானா, என்னை கேட்டும் அவ்விறக்கமிலாளையும் தன் நல்கையில் வணங்கின தாயன. இருந்தாலும் பரதா நீ எவ்வளோ பெரிய ஆள்பா, அண்ணனுக்கு சேர வேண்டிய நாடு தனக்கு சேர்றது நியாயமில்லைன்னு சொல்லி அண்ணனை பார்த்து காட்டுக்கு வந்து அவனத்திலே கொடுக்கலான்னு வந்திருக்கிறியே, 1000 நின்கேள் அவரோ தெரியணுமான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பண்புடைய பரதனை பெற்ற தாய் என்கிற காரணத்தினால் நான் அவளையும் வணங்குகிறேன்னு சொல்லி குகன் வணங்குகிறான். தோணி தென்கரை வந்து சேர்ந்தது. 3 தாயரும் பல்லக்கிலே சென்றார்கள். பரதன் நடந்து சென்றான், குகன் பின்தொடர்ந்தான். பலகாத தூரம் சென்றார்கள் அனைவரும். பரத்வாச முனிவரின் ஆசிரமம் தென்பட்டது. ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்த பரத்வாச முனிவர் பரதன் முதல் அனைவரையும் வரவேற்றார். அப்படி வரவேற்றவுடனே தன்னுடைய வருகையை தெரிந்து கொண்டு எதிர்கொண்டு வந்த பரத்வாச முனிவரை அங்கே பரதன் வணங்கினான், சத்ருகனும் வணங்கினான். வந்த மாதவ தோணையம் மைந்தனும் தந்தையாம் என தளர்ந்து வணங்கினான். தன் தந்தை போலவே நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்து அங்கே வணங்கினானாம் பரதன். பரத்வாச முனிவர் ஆசைகளை கூறினார். பரதனின் வருகை பற்றி காரணம் கேட்டார். என்னப்பா, ஏற்கனவே ராமன் வந்திருக்கிறான் காட்டிற்கு, உனக்கு நாடு என்று சொல்லி வரம் கேட்டுக்கிறார் உன் தாய். அப்படி இருக்கிற போது நீ எதற்காக காட்டுக்கு வந்திருக்கிறாய் என்று கேட்கிறான். பரத்வாச முனிவன் வாசி வணங்கிவிட்டு பரதன் வரியை பற்றி காரணம் கேட்கிற போது பரதன் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கோர்வையாக சொன்னான். தாய் வரம் கேட்டாங்க, தந்தையும் கொடுத்துட்டாரே, ஆனால் வாக்கு கொடுத்ததுக்காக அவர் கொடுத்தாரே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாக்கு தவறக்கூடாது என்பதற்காக அந்த வரத்தை வாங்கிவிட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் என்னுடைய மண்ணலை தெரியாமல் வாங்கிட்டாங்க. பரதனுக்கு நாடு ராமனுக்கு காடுன்னு கேட்டாங்க. இப்படி பரதனுக்கு நாடு ராமனுக்கு காடுன்னு சொன்னால் அந்த பரதனே அதை ஏற்றுக்கொள்வானான்னு சொல்லி கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாமல் செய்துவிட்டாங்க. ஆகவே அப்படி முன் யோசனை இல்லாமல் செய்துவிட்ட காரணத்தினால், அந்த ராமனை பிரிந்த காரணத்தினால், ராமன் காட்டுக்கு போனால் ராமனை பிரிந்த காரணத்தினால் என்னுடைய தந்தை தசரம சக்கரவர்த்தியும் மோட்ச உலகத்துக்கு போயிட்டாரே, உயிர் சுரந்துட்டாரே. ஆக 2 பேருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவள் அந்த கைகேயி என்று சொல்லக்கூடிய நன்னை என்று சொல்லி அந்த கைகேயை செய்த அந்த பாவத்தை துடைப்பதற்காக, அந்த பழியை போக்குவதற்காக, அதற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்வதற்காக, நான் அண்ணனாக வழங்கக்கூடிய ராமனை அழைத்து கொண்டு போவதற்காக இன்றைக்கு காட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று எல்லா விஷயத்தையும் சொன்னான். பரதனின் படைகளை அப்பொழுது மனம் மகிழ்ந்தார் பரத்வாச முனிவர். ஆஹா, இப்படிப்பட்ட நல்லவர்கள் இந்த நாட்டிலே எப்பொழுதும் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவனை வாழ்த்தினார். அந்த பரதனின் படைகளுக்கெல்லாம் பரத்வாசர் தன்னுடைய தகவலிமாலே மிகப்பெரிய விருந்து கொடுத்தார். தீயை மூட்டினார், வெள்ளியை துவைக்கினார், ஓமங்களை வளர்த்தார், மந்திரங்களை உச்சரித்தார். அந்த நேரத்திலே அங்கே அந்த இடமே சொர்க்கலோகமாக மாறியது. சொர்க்கலோகம் போன்ற அரண்மனைகள், படுக்கை அறைகள், மெத்தைகள், உணவு அத்தனையும் பரத்வாசரால் உருவாக்கப்பட்டது. ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் வேண்டிய உணவுகள் வேண்டிய வண்ணம் கிடைத்தது. தேவ மனிதர்கள் உணவு பரிமாறினார்கள். அனைவரும் உண்டு உறங்கினார்கள். பரதன் மட்டும் காய்கனி கந்தமூலங்களை உண்டு புழுதியிலே படுத்து அந்த இரவை கழித்தான். இன்னர் என்னனும் யாவரும் இந்திரன் துண்ணு போகங்கள் துய்த்தனர். தோன்றல்தான் அன்னகாயும் கிழங்கும் உண்டு அப்பகல் பொன்னின் மேனி பொடிவுற போக்கினான். அடுத்து மறுநாள் பொழுது வடிந்தது.
சொர்க்குலோகமும் வசதிகளும் மறைந்தது. பரதனின் சேனை பரத்வாச ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டது. ராமனை தேடி புறப்பட்டது. பரத்வாசர் விடை கொடுத்து அனுப்பினார். பலகாத தூரம் நடந்து சென்றார்கள். பாலை நிலங்களை கடந்து சென்றார்கள். சித்திரகூடம் என்று சொல்லக்கூடிய மலையுடைய அடிவாரத்தை அடைந்தார்கள். ஏன்னா சித்திரகூடத்து அடிவாலையில் தான் அங்கே ராமனும் லக்குவனும் சீதையும் இருக்கிறார்கள். அந்த லக்குவன் பரதனின் சேனையும் கண்டான். ராமன் மீது படையெடுக்க வந்தான் என எண்ணி தப்பு கணக்கு போட்டான். ஏற்கனவே என்ன பண்ணான், குவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். பரதனை பார்த்து நாட்டை தான் அளவிடலையே, காட்டை கூட அளவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டானான்னு சொல்லிட்டு முதல்ல கோபத்தோடு பார்த்தான். பிறகு இவன் நல்லவன் என்று சொல்லி 1000 ராமனின் கீழ் அவரோ தெரியும், நம்ம 1000 ராமர் உன்னை நிகர மாட்டான்னு பாராட்டினான். அதே போல் இந்த என்ன பண்ணான், இந்த இலக்குவனும் பார்த்தான். இந்த பரதன் சேனையோடு ஒருவரை பார்த்தான். பார்த்துவிட்டு ராமன் மீது படையெடுப்பதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த சேனைகளையெல்லாம் நான் அழிப்பேன் என்று அங்கே போர்க்கோலம் பூண்டான். அப்போது ராமபுரான் சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்கள். தானத்தில் சிறந்தது நிதானம் என்பார்கள். ஆகவே நிதானத்தோடு எதையும் கண்காணிக்க வேண்டும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள். விவேகம் விவேகம் அல்ல என்று சொல்வார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். ஆகவே ராமன் லக்குவனை அவதிப்படுத்தினான். லக்குவே, உலகம் ஓர் ஏழும் ஏழும் நீ கலக்குவன் என்பது கருதினாலது விளக்குவது அரிது விளம்பல் வேண்டுமோ புலக்குறித்து ஒரு பொருள் போல கேட்டியால். பரதன் தன்னுடைய அதாவது 7 14 உலகங்களையும் நீ கலக்கி விடுவாய், அத்தனை பேரையும் வென்று விடுவாய் என்கின்ற ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உனக்கு ஒரு பொருளை சொல்லுகிறேன். பரதன் தன் நாட்டை எனக்கு தானமாக தர வரலாம் என்று ஏன் நீ எண்ணவில்லை என்று ராமன் லக்குவனை பார்த்து கூட்டினான். எப்பவுமே தப்பு கணக்கை நீ போடுற, தப்பு கணக்கு போடக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் என்ன செய்தாள், ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை தொட்டிலில் படுக்க வச்சுட்டு அடுத்து ஒரு கீரிப்பிள்ளையை கவலை வச்சுட்டு போனாங்க. தண்ணி எடுத்துக்கொண்டு தண்ணீர் போய் குழாயடியில் ஒரு கிணற்றில் இருந்து தண்ணீரை இறைத்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிற போது அந்த கீரிப்பிள்ளையுடைய வாயெல்லாம் ரத்தமாக இருந்தது. உடனே அந்த தாய் என்ன நினைத்தாள், தான் இல்லாத போது இந்த குழந்தையை கடித்து தின்று விட்டாள் என்று சொல்லி விட்டது இந்த கீரிப்பிள்ளை என்று சொல்லி அந்த தண்ணீரோடு இருந்த தவளையை அந்த கீரிப்பிள்ளை மேலே போட்டு உடைச்சி அந்த கீரிப்பிள்ளையை அங்கே சாகடித்தாள். சாகடித்து விட்டு தன்னுடைய குழந்தையை பார்க்க வரலாம் என்கிற போது அந்த குழந்தை தொட்டிலே அழகாக சிரித்து கொண்டிருந்தது. கீழே ஒரு பாம்பு கண்ட துண்டமாக இங்கே வெட்டப்பட்டிருந்தது. ஆஹா, இந்த குழந்தையை கொல்ல வந்த பாம்பை கீரிப்பள்ளி அல்லவா இப்படி கண்ட துண்டமாக்கி இருந்தது. அவனுடைய வாயிலே இருந்த இரத்தத்தை பார்த்து நாம் குழந்தையை கடித்து விட்டது என்று நிறுத்தி விட்டோமே, தப்பு கணக்கு போட்டு விட்டோமே என்று அந்த தாய் வருந்தினாள். அதை போலத்தான் நீ விருந்து போகிறாய். போடா பொண்ணாக்கு, நீ போடாதே தப்பு கணக்கு என்று சொல்லி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்லி அவன் என்னிடத்தில் ஆட்சியை ஒப்படைக்க வரலாம் என்று ஏன் நீ எண்ணவில்லை என்று சொல்லி லக்வனை பார்த்து ராமன் கூறினான். சேனையை நிறுத்திவிட்டு சத்துருனோடு பரதன் ராமனை அணுகினான். பரதனிலேயே ராமன் நோக்கினான். தூழ்துயர் கையனன் தோண்ட மேனியன் அழுதழு கண்ணினன் அவளன் மீதன எழுதிய படிமோ தேய்து வாழ்ந்தனை மூதுணர் சிந்தையான் முடிய நோக்கினான். கழுத தொழுத கைகளோடு வருகிறான், தோண்ட மேனியோடு வருகிறான். அழுது கண்ணீரின்றி தெம்பிய அந்த கண்களை பார்த்து அவளை மீது என எழுதிய படிவமுத்து துன்பமே ஒரு உருவம் எடுத்தது போல இருக்கிற ஒரு உருவமாக பரதன் வருகிறான் என்பதை பார்த்து அந்த ராமன் அங்கே கண் கலங்கினான். லக்வன் பரதனை நேரில் கண்டு கண்ணீர் வடித்தான். ராமன் பரதனின் மலரடி பணிந்தான். ராமனை பரதன் தழுவினான். தந்தை நலமா என்றார் ராமன். மல்லுயர் தோழினான் வலியனோ என்றான் ராமன். தந்தை இறந்து விட்டதை பரதன் ராமனிடத்திலே கூடினான். ஐயனின் பிரிவனும் பிணியினால் என்னை பெற்ற கரியவள் வரவனும் காலனால் உம்பரான் என்றான். உன்னுடைய பிரிவு என்கின்ற அந்த பிரிவு என்கின்ற துன்பத்தினாலும் என்னை பெற்ற அந்த கரியவளாக விளங்கக்கூடிய கைகையை கேட்ட வரத்தினாலும் அவள் தசரமாக சக்கரவர்த்தி யமன் ஊருக்கு சென்று விட்டார், உம்பர் உலகத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்லி அங்கே அழுதான் பரதன். அந்த நேரத்திலே ராமன் சோர்ந்து தரையிலே விழுந்தான். இடியோசை கெட்ட நாகம் போல விழுந்தான். மின்னிடை அடைந்தனேன் என்றவைய சொல் புன்னிடை அயிலென செய்குகாமனும் கண்ணோடு மனம் சொல் கரங்க போல ஆய் மண்ணிடை விழுந்தன் வாணி நும்பினான். தந்தை தசரமாக சக்கரவர்த்தி இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு அங்கே அழுது புலம்பினான்.
யாரே ராமர் வரான். இங்கே லக்குவனும் அங்கே எழுது புலம்புகிறான். அந்த நேரத்தில் ராமன் தந்தையை பார்த்து சொல்லுகிறான். தந்தையை நினைத்து பேசுகிறான். நந்தா விளக்கனைய நாயகனே, நான் தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிலையே, எந்தாய் இயல்வேந்தர் ஏறிய இறந்தனையோ, அந்தோ இனிவாழ்மைக்கு அருளரே என் அருளரே மற்றென்றான். ஆஹா, தந்தையே, எப்படிப்பட்ட தந்தையே, நந்தா விளக்கனைய நாயகரே, நாளிலத்தோருக்கெல்லாம் தனி அறத்தின் நாயகனாக விளங்குவரே, ஒரு வாய்மையை கொடுத்துவிட்டு, ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு, அந்த வாக்கை மாற்றாமல் கடைசி வரையும் செயல்படுத்தி கொண்டு நல்ல மன உறுதியை படித்த தந்தையே, உங்களை இழந்து விட்டேனே, உங்களை இழந்து விட்டேனே என்று சொல்லி அங்கே கண்ணீர் விட்டு புலங்க ஆரம்பித்தான். அப்பொழுது அங்கே வசிஷ்டர் தோன்றினார். வசிஷ்டர் நேரிலே வந்தார். அந்த நேரத்தில் பரத்வாச முனிவரும் வந்து சேர்ந்தார். பரதனின் சேனைகளெல்லாம் வந்து சேர்ந்தன. அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். ராமன் மிடுக்கவனும் வந்து சேர்ந்தார்கள். ராமன் இங்கே கண்ணீர் விட்டு அழுகுகிறான். அப்படி கண்ணீர் விட்டு ராமன் அழுகிற போது அந்த ராமனுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்வதற்காக அங்கே வசிஷ்டர் சில வார்த்தைகளை பேசலானார். என்ன வார்த்தைகளை பேசலானார், என்ன வார்த்தைகளை சொன்னார் என்பதை, எப்படி அந்த ராமனை தேற்றினார் அந்த வசிஷ்டர் மகா முனிவர் என்று சொல்லி நாளைய தினத்திலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த ராமாயண கதையை இத்துடன் முடிக்கிறேன். பிறகு நாளை உங்களை சந்திக்கிறேன். வேறொரு கதையுடன் வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகன் என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.